அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ரமேஷ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் ரெசிபி பாசி பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். 4 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் பாயாசம் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பாசிப்பருப்பு 200 கிராம்ஸ், தேங்காய் துருவல் 1 கப், முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் 3, வெல்லம் 200 கிராம்ஸ், நெய் 2 ஸ்பூன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பாசிப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்ததுக்கப்புறம் குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம், பாசிப்பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த 200 கிராம்ஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் தண்ணியில் நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. வெள்ளை தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த பாசிப்பருப்பை ஃபில்ட்ரு பண்ண வெள்ளை தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லத்தோடு நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு ஒன்று சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிறோம் இல்லைங்க தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பாயசம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த முந்திரி, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. நம்ம பாயாசத்தில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தா பாயாசம் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம முந்திரி ஏலக்காவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போது பாயசத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்தெடுத்த முந்திரி ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த பாயாசம் ரொம்பவே ஹெல்த்தி. ஏன்னா நம்ம இதில் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் நிறையாவே இருக்குது. ப்ளஸ் நம்ம வெல்லம் தான் சேர்த்து இந்த பாயாசம் பண்ணியிருக்கோம். சுகர் சேர்க்காதனால இதுவும் ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தி பாசிப்பருப்பு பாயாசம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியா ரமேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ ஹெல்த்தி ரெசிபியில் மீட் பண்ணலாம். இந்த பாயாசம் மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையான ஆண்டாக அமைய பிரியா ரமேஷ் கிச்சனோட அன்பான வாழ்த்துக்கள்.